ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. 53 வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள 237 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள் நிச்சயமாக நவீனா. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இந்த தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தும் விதமாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 46 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் ஒரு வாக்குச்சாவடிக்கு 3 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கூடுதலாக 20% வாக்குப்பதிவு இயந்திரமும் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து இடைத்தேர்தலுக்கு தேவையான 852 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 284 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 284 விவிபேட் ஆகியவை கடந்த 25ஆம் தேதி தயார்படுத்தப்பட்டு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு வைப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் ஆகியவை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பொருத்தும் பணி ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தற்போது துவங்கியுள்ளது. இந்த பணிகளுக்கு தேவையான பேலட் சீட்டுகள் அனைத்தும் ஏற்கனவே சென்னையிலிருந்து கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தற்போது வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்று வரும் இந்த பணிகளை கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இன்று துவங்கியுள்ள இந்த பணியானது அதிகபட்சம் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் இதில் சுமார் 200 அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணிகள் நிறைவடைந்த பிறகு மாதிரி வாக்குப்பதிவுகள் நடைபெற உள்ளதாகவும் அப்போது ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலம் உடனடியாக சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். பின்னர் மாதிரி வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு வைப்பு அறையில் மீண்டும் வைத்து பூட்டி சீல் வைக்கப்படும் என்றும் பின்னர் வாக்குப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு பாதுகாப்பாக எடுத்து செல்லப்படும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதே போல வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வேட்பாளர்களின் விவரங்கள் கொண்ட பேலட் சீட் மாதிரியான போஸ்டர்கள் அதற்கான ஒப்பந்ததாரர்கள் மூலம் அச்சிடப்பட்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வாக்குச்சாவடிகளில் ஒட்டப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.